ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கடுகு, எம்சில் அதுக்கப்புறம் கார்ட்போர்ட், அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான வால் டெக்கர் ஐடியா பார்க்கலாம். இப்போது நான் இந்த கடுகு எடுத்து வச்சுருக்கேன்ல, இது வந்து ரொம்பலாம் தேவைப்படாது. சும்மா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு எம்சில் எடுத்து வச்சுருக்கேன். எம்சில் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மோல்டிட் கிளே இருந்துச்சுன்னா அதை நம்ம இந்த கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம். இல்லை சாதாரண ஏர்ட்ரை கிளே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏர்ட்ரை கிளே யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு கேன்வாஸ் போர்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் கேன்வாஸ் போர்டு யூஸ் பண்ணலை. 2 கார்ட்போர்ட் பீஸை ரெக்டாங்கிள் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 2யும் ஏதாவது க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கணும். நான் UHU அப்படிங்கிற க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். கார்ட்போர்டுக்கு பதிலாக பழைய கேலண்டர் அட்டை இருந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை வேஸ்ட்டான கேக் போர்டு இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ட்போர்டு எடுத்து வச்சுருக்கேன்ல, இதோட ஓரங்களில் 4 சைட்லேயுமே நான் மாஸ்கிங் டேப் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். மாஸ்கிங் டேப் உங்ககிட்ட இல்லைன்னா நியூஸ் பேப்பரோ இல்லை வேஸ்ட் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி நீட்டாக ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எம்சில் எடுத்திருக்கேன். இந்த எம்சில் ஆல்ரெடி நான் ஒரு கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். மீதி இருக்கிற எம்சிலை நான் இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த எபாக்சி காம்பவுண்டையும் ஹார்ட்னரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 2த்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கையில் ஸ்டிக் ஆகும். அப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவரோ அல்லது டால்கம் பவுடரோ யூஸ் பண்ணிட்டோன்னா கையில் ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டால்கம் பவுடரை தரையில் கொட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எம்சியில் வச்சு ரோல் பண்ணிட்டேன். இப்போது ஸ்மால் சைஸ்லையும் மீடியம் சைஸ்லையும் இருக்கிற மாதிரியான சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது மூடியோ இல்லை குக்கி கட்டரோ எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கணும். இதுக்கு பேக் சைடில் இருக்க டால்கம் பவுடர் அப்படியே இருக்கட்டும். அதோடையே எடுத்து ஏதாவது ஒரு பாட்டில் மேலே நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து கிளிட்டர் பாட்டில் மேலே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நெயில் பாலிஷ் பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் நான் இதை சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து இதை வச்சுக்கிறேன். இப்படி வைக்கும்போது இது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். பரவாயில்ல, அது எப்படி இருக்கோ இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எம்சில் எடுத்து கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் திக்காகவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் தின்னாகவும் இருக்கிற மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். இதை வைக்கும்போதுமே டால்கம் பவுடர் நான் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் செஞ்சுருக்கிறது எல்லாமே நம்மளோட கிராஃப்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ செஞ்சுக்கலாம். டால்கம் பவுடர் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த பாட்டிலேருந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு பேலட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் டால்கம் பவுடர் எடுத்துக்கிறேன். இது கூட திக்கான ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்துக்க போகிறேன். ஃபெவிக்ரில் கேமல் பிராண்டில் இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்திங்கன்னா இப்போ 1 டீஸ்பூன் அக்ரிலிக் பெயிண்ட் சேர்க்குறீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ளூ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் ஃபுல் கவரேஜ் கொடுக்கும், திக்கான பெயிண்ட். அதனால நான் க்ளூ சேர்க்கலைங்க. இப்போ இந்த 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்ட் மேலே இந்த பேலட் நைஃப் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேலட் நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு இதில் பிரிக்ஸ் மாதிரியான டெக்ஸ்சர் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டெக்ஸ்சர் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் எம்சில்ல செஞ்சுருந்த அந்த கிராஃப்ட் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட செஸ்ஸோ இருந்துச்சுன்னா செஸ்ஸோ எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்மளுக்கு விருப்பமான கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து கலர் பண்ணிக்கலாம்.
எம்சில்க்கு பதிலா மோல்டிட் கிளே யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட்ட பண்ணோம்னா, செஸ்ஸோவோ இல்ல ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்டோ குடுக்கணும்னு அவசியம் இல்ல. டைரக்ட்டாவே நம்மளுக்கு பிடிச்ச அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து கலர் பண்ணிக்கலாம். இப்ப இது கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடுச்சு. சென்டர்ல ஒரு பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு, மீதி இருக்கிற இடத்துக்கெல்லாம் ரெட் கலர்ல அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து கலர் பண்ணிக்கிறேன். இப்போ கடுகு எடுத்து வச்சிருந்தேன்ல, இதுல கோல்டன் கலர்ல இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கப்புறம், இதுக்கு பேக் சைடுல UHU க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இந்த போர்ட்ல வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். கிரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு ஸ்டெம்ஸும் லீவ்ஸும் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருந்தேன். இந்த ஃப்ளவருக்கு ஒரு சைடு மட்டும் தான் நான் கலர் பண்ணியிருந்தேன். இதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் எம்சில் இருக்கிற பக்கம் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேயும் நம்ம கலர் பண்ணிக்கணும். இப்போ நான் ரெட் கலர் எடுத்து கலர் பண்ணியிருக்கேன். மஸ்டர்ட் சீட்ஸில் கோல்டன் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற இந்த டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கார்ட்போர்டுக்கு பேக் சைடில் டபுள் சைடட் டேப் எடுத்து ஸ்டிக் பண்ண பிறகு அதை எடுத்து நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணலாம். இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ சஜஷன் இருந்தாலோ கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.